நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேண்டசியான படம் பார்க்க நினச்சின்னா கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை பாருங்க கைஸ். ஒரு தரமான ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம். 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல கைஸ். என்ன ஒரு படம்னா மோர்டல் காம்பேட் பார்ட் 2. இந்த ஒரு படம் இப்போ தியேட்டரில் ரன்னிங் ஆகிட்டு அமேசான் பிரைமில் இந்த ஒரு படம் வந்திருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்மளை பதட்டத்தின் உச்சத்தில் தான் கைஸ் வச்சிருப்பானுங்க. அதை பார்க்கும்போது இந்த ஒரு அரக்கனை எப்படா கொல்லுவியே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. மெயினாக சொல்ல வேண்டியது விஎஃப்எக்ஸ். ஃபுல்லாக ஒரு விஎஃப்எக்ஸை போட்டு வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை பாக்குறதுக்கு படத்தை நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு ஒரு விருந்தா அந்த ஒரு படம் கண்டிப்பா இருக்கு. இந்த ஒரு படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. அமேசான் பிரைம்ல பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு நார்மலா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படம் 3Dல பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படத்தை இந்த படம் இருந்துச்சு கைஸ். இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது பூலோகம் ஒன்று இருக்கு. அந்த ஒரு பூலோகத்துல ஒரு அரக்கன் ஒரு அரசரை கொண்டுட்டு அவன் அந்த அரியணையில ஏறிறான். ஏறினது அப்புறம் அங்க பார்த்தா ரொம்ப ஒரு கொடுங்கோலான ஆட்சியெல்லாம் ஒரு கட்டத்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இருண்ட உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஒரு அடாவடியான வாழ்க்கை ஒண்ணு. அந்த அரக்கன் இன்னும் மேற்கொண்டு நம்ம உலகத்துல நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு பேராசை ஒண்ணு பட்டுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பூலோகத்துல இருந்து ஏகப்பட்ட வீரர்கள்லாம் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோனை அழிக்கிறதுக்கு வராங்க. ஆனா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு அங்க உள்ள மக்களை ஒரு கட்டத்துல துன்புறுத்திக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் உலகத்துல இருந்து சிறந்த வீரர்கள் ஒரு கட்டத்துல அந்த அரக்கனை கொள்றதுக்கு வராங்க. அதுல ஒரு மெயின் ஹீரோவா நம்ம ஒரு பெரிய ஒரு ஆக்டரா இருப்பாப்புல. அவருக்கு கிட்டத்தட்ட படங்கள் ஒரு கட்டத்துல ஓடாம ஒரு சோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. அங்க உள்ள அரசர்கள் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி சார் நீ தான் உலகத்தை மனித உலகத்தை நீ தான் காப்பாற்றணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இது சர்க்கஸ்காரங்க மாதிரி ஏகப்பட்ட பவர்லாம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாப்புல. கிண்டல் பண்ணும்போது அவருக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரிய வருது. இந்த உலகத்தை நம்மளாண்டா காப்பாற்றணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கட்டத்தை நினைக்கிறாங்க. ஆனா அவர் நினைக்கும் போது அவரோட இருக்கிற சூப்பர் ஹீரோவுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு பவரே இருக்காது. அரக்கனை நம்ம ஹீரோனால கொள்ளவே முடியாது. எதுனாலனா ஒரு ஸ்டோன் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டோனை வச்சுதாங்க அந்த அரக்கன் சம்பவம் பண்ணாப்புல. என்ன வருதுன்னா இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம்ல நம்ம தேனஸ் எப்படியோ அந்த ஸ்டோனை தேடி ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்புலையே அதே மாதிரிதான் இந்த ஒரு படத்துலயும் அந்த அரக்கன் அந்த ஒரு ஸ்டோன் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோன்னால அவனுக்கு சாகா வர ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சாகா வரத்தை அவன் கட்டத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வீரர் ஒரு கட்டத்துல போகும்போது அந்த அரக்கன் கொள்ளவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை தேடி ஒரு கட்டத்துல போறாங்க. அந்த பவர் அந்த ஸ்டோனை நம்ம எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் அப்பதான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை கண்டுபிடிச்சு அந்த ஸ்டோனை அழிச்சாப்புலையா அதே மாதிரி அந்த அரக்கனை கொண்டாப்புலையா அப்படிதாங்க இந்த ஒரு படத்துல ஒரு ஒன்லைன் கதையா இருக்கு. அடுத்த சம்பவம் என்ன நடக்கும் நமக்கு ஒரு கட்டத்துல சம ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர சம ஒரு எப்படி சொல்லுவோம் ஹீரோ வர சீனுக்குள்ள எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு கூஸ் பம்ப் சீனா தாங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. இதுல ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்கா. ஏகப்பட்ட ஆக்டர்லாம் பார்க்கும்போது எல்லாம் தாறுமாறான ஒரு சம்பவம் போட்டு வேற சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆனா பவர்ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது எப்படி ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்கு ஒவ்வொரு பவர் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஒவ்வொரு காரல் அர்பான் அவர் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. அவர் யாருன்னா நம்ம பூச்சர் பாய்ஸ் வெப் சீரிஸோட மெயின் ஹீரோ. அவர் தான் இந்த படத்தை வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர ஒரு காமெடியான ஒரு கேரக்டரா போட்டு வேற சம்பவம் பண்ணாப்புல. ஆனா லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சீனே நம்மள ஒரு கட்டத்துல அலற விட்டுறாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வேற லெவலில் ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனா இது மெயினா நமக்கு பார்க்கும்போது எப்படி ஒரு சின்ன ஒரு கதை. அந்த சின்ன ஒரு கதை என்னன்னா நம்ம அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் இந்த ஒரு படத்தை சேர்த்து 2 படத்தை சேர்த்து வச்சு ஒரு கலவையா இந்த ஒரு படத்தோட ஒரு ஒன்லைனா போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாதுதாங்க. மற்றபடி இந்த படம் தாராளமா ஃபர்ஸ்ட் ட்ரையா அந்த ஒரு படத்தை உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க கைஸ்.